பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும், கண்டிதமும், தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. எவர்கள் அப்படின்னா, இதுக்கு முந்தின வசனத்துல பார்த்தீங்கன்னா, அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும், சம்பிரதியாகிய செப்னாவையும், ஆசாரியர்களின் மூப்பரையும், ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியின் இடத்திற்கு ரெட்டுடுத்திக் கொண்டவர்களாக அனுப்பினான். அவர்கள்தான். யார் அனுப்பினது? எசேக்கியா. எந்த விஷயத்தை கேட்டபோது ஏன் இவர் அனுப்பிச்சாரு அப்படின்னா, அந்த அசீரிய ராஜா இஸ்ரவேல் மேல ஒரு பயமுறுத்துதல், ஒரு மிரட்டல் விடுகிறது, இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும்போது எசேக்கியா அந்த இடத்துல ரொம்ப பயந்து, என்ன செய்யறதுன்னு புரியாம ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஏசாயின் இடத்துல அனுப்புறார். எப்படி அனுப்புறார் அப்படின்னா, அவர் முதல்ல தன் வஸ்திரங்களை கழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்துல பிரவேசித்து, அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட நீங்களும் ரெட்டு உடுத்தி கொண்டு ஆண்டவருடைய தீர்க்கதரிசி இடத்துல போங்க, போய் அவர்கிட்ட சொல்லுங்க. ஒரு கர்ப்பமாகி ஒரு பிள்ளை பெறுகிற காலம் இருக்கு. ஆனா அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறதற்கான பலன் இல்லை. பலன் இல்லாம இருக்கிறேன்னு போய் சொல்லுங்க. பலன் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எசேக்கியா அனுப்பி விட்டுறாரு. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 37 அதிகாரம் 3வது வசனத்தில் இருக்கு. இன்னொன்று, இந்த வசனத்துலேருந்தே ஏசாயா 37:1 ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கர்த்தர் எப்படி எழுதி கொடுத்துருக்கிறார் பாருங்க. இங்கே ராஜாக்களுக்கு சொன்ன இதே வார்த்தையை ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். அங்க எவ்வளோ ஒரு அருமையான காரியம். சரி, இந்த விஷயத்துல ஆண்டவர் சொல்ற விஷயம் என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆண்டவரை தேடி போகணுன்றது தான் முதலாவது. அடுத்தது, ராஜாவானாலும் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ரெட்டை உடுத்தி கொள்ளணும். நீ ராஜாவே யாரா வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தரிடத்துல தாழ்மையோடு அர்ப்பணித்து கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணாரா, ஆலயத்தில் பிரவேசித்து தாழ்மையுடன் தன்னை அர்ப்பணித்து ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தார் அப்படின்னு. யாராவது ஒரு மிரட்டுதல், ஒரு எதிர்ப்பு வரும்போது, ஒரு தீமை வரும்போது அதை பார்த்து அஞ்சி நாம் பின்வாங்காதபடி அதை கர்த்தரிடத்துல கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அவர் அதை பார்த்து கொள்வார் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். உடனே நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, நமக்கு பலன் இல்லை, இல்லை நமக்கு வயசாகிடுச்சு, இல்லை நமக்கு காலம் முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம நிர்ணயிக்க போகிறோம், நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம பிள்ளைகளை எப்படி பார்க்க போகிறோம், நம்ம சந்ததி என்னவாக போகுது, நம்ம வாழ்க்கை என்னவாக போகுது, நமக்கு பலனே இல்லையே, நம்ம எப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்து முடிக்க போகிறோம். ஊழியக்காரர்கள் கூட நினைக்கலாம், நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண போகிறேன், இப்படி நான் போயிட்டுருக்கேனே, நான் ஆதாயம் பண்ணிடுவேனா, அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சிருமா, ஏன்னா எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டி இருக்கிறது, நான் என்ன பண்ண போகிறேன்னு கலங்கலாம். கைவிடப்பட்ட பெண்கள் கலங்கலாம், கைவிடப்பட்ட ஆண்கள் கலங்கலாம். இப்படி பல விதத்தில் நம்மை வேதனை சூழ்ந்து கொள்ளலாம்.
அச்சுறுத்தலாம். அப்படி நடக்கும்போது முதல்ல நாம் போக வேண்டியது தேவ சமூகம், வேற எங்கேயும் இல்லை. இதெல்லாம் நமக்கு ஏன் வருது அப்படிங்கிறத ஆண்டவரே சொல்லி வச்சிருக்கார் பாருங்க. தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர், மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். இவ்வளோலாம் செஞ்சீங்க. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த மாதிரி எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். தீயை போன்ற பிரச்சனை வரலாம், தண்ணீரை போன்ற பிரச்சனை வரலாம். பேர்பட்ட பிரச்சனை ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து என்னை விடுதலையாக்கி என்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுங்கன்னு சங்கீதக்காரங்க சொல்கிறார். அப்போது நாம் போக வேண்டிய அந்த இடம், அந்த சமூகம், அந்த ஆலயம் தேவன், தேவன் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல தான் நாம் போகணும். இந்த மாதிரி யார் வேணால் வரட்டுமே, இஸ்ரேல் ராஜா மாதிரி எழும்பி வரட்டும், அசிரியா ராஜா வந்து இஸ்ரேலை மிரட்டுற மாதிரி எழும்பி வரட்டும், இப்படி வேணால் வரட்டும். இன்றைக்கி வந்துட்டு தானே இருக்கிறாங்க, மிரட்டிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படியே இந்த வசனத்தை நீங்கள் அப்படியே ஒத்து பாருங்களேன். இன்றைக்கி அப்படியே நடந்துகிட்ருக்கு. இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவர்களை அநேகர் வந்து மிரட்டி கொண்டு இருக்கிறாங்க, ஒடுக்க பார்க்குறாங்க, துரத்த பார்க்குறாங்க. நீங்கள்லாம் இந்த குடிமக்களை கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்த பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து நாம் ஒரு நாளும் பயப்படக்கூடாது. அதுக்கான வசனமாகவும் இது இருக்குது. என்னமோ தெரில, ஆண்டவர் இந்த வார்த்தையும் போடுறாரு. இதுதான் விஷயம். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நாம் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இரட்டை உடுத்தி அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். அவர் நம்ம தீயாக இருக்கட்டும், தண்ணீராக இருக்கட்டும், எதுவாக வேணா இருக்கட்டும், அவர் நம்மை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமேன்.